வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி திட்ட பணிகள் இன்று ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைப்பு. புறக்கணிக்கப்பட்ட மதகுருமார்கள். நாட்டில் இனி ஒருபோதும் யுத்தம் ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சியின் முக்கிய அரசியல்வாதி ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருவதாக தகவல். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் திறந்து வைப்பு. இனி விரிவான செய்திகள். மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி திட்டப் பணிகள் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த அபிவிருத்திக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் கீழ் நடைபெறும் பணிகளை ஜனாதிபதி சின்னமாக இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்பிடி கூட்டு தாமரத்தின் தலைவர் வழங்கிய வரவேற்புரையோடு தொடங்கியது. இந்த நிகழ்வில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பிரதியமைச்சர் சுனில் வட்டகல, உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ரஜீவன், கடல் தொழில் அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மதகுருமார்கள் கலந்து கொள்ளவில்லை. இது தொடர்பாக தெரிய வருகையில் மயிலட்டி இறங்குதுறை அதிகாரிகளால் நிகழ்வுக்கு வருமாறு அந்த பகுதி இந்து மதகுரு மற்றும் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மதகுருமார்களை சந்தித்த அதிகாரிகள் நிகழ்வுக்கு வர வேண்டாம் என்று கூறியுள்ளனர். மயிலட்டி நிகழ்வுக்கு பௌத்த மதகுரு சார்பில் தையிட்டி விகாராதிபதியை அழைக்க நேரிட்டால் அது விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதால் நிகழ்வில் எந்த மதகுருமாரையும் அழைக்காது விடுவதாக தீர்மானிக்கப்பட்டதாக கூறிய நிகழ்வுக்கு மதகுருமார்களை வர வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதே சமயம் மயிலட்டி பகுதியில் காணி உரிமையாளர்கள் மற்றும் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்கள் மீது போலீசார் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுத்தனர். ஜனாதிபதி வருகையின் போது போலீசார், ராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் உட்பட பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே அங்கு கூடியிருந்த காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக விரட்டியடிக்கப்பட்டதோடு போராட்டத்தில் ஈடுபட்ட வயோதிபர்களும் கூட போலீசாரால் தள்ளுண்டனர். ஜனநாயகம் குறித்து அடிக்கடி வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் முந்தையது போல் மூர்க்கமாக நடந்து கொண்டவை அங்கு இருந்த மக்களிடையே அதிருப்தியையும் வேதனையையும் ஏற்படுத்தியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் இனி ஒருபோதும் யுத்தம் ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று வலியுறுத்தியுள்ளார். அனைத்து இன மக்களும் சகோதரத்துவத்துடனும் நல்லடக்கத்துடனும் வாழ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்ததுடன் சில அரசியல்வாதிகள் இனவாதத்தை தூண்டி வடக்கையும் தெற்கையும் குழப்ப முயலுகின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். இனவாத அரசியலின் சதிகளில் சிக்காமல் இருக்குமாறும் அவர் மக்களிடம் அழைப்பு விடுத்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கடந்த கால ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்கள் பிரிந்திருந்த மக்களை ஒன்றிணைத்திருந்தது. இனி மக்கள் பிரிந்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்க அனுமதிக்க மாட்டோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மலைநாடு என்று பிரிவுகளாக இல்லாமல் ஒரே தேச மக்களாக வாழ வேண்டும். அதற்காக அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு மக்களின் பொருளாதார பிரச்சனைகளில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளோம். அந்த பகுதியில் விவசாயிகள் அதிகம் உள்ளனர். அவர்களுக்கு உரிய காணிகள், உரிமைகள் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. யுத்த காலத்தில் படையினர் கைப்பற்றிய காணிகள் இனி தேவையில்லை. காரணம், நாட்டில் யுத்தம் மீண்டும் நிகழும் சூழல் எதுவும் இல்லை. எனவே திறந்துவிடக்கூடிய அனைத்து வீதிகளையும் மக்களுக்கு மீண்டும் வழங்கப்பட வேண்டிய காணிகளையும் விடுவிக்க அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. அதேபோல் வடக்கு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அதற்காக மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத நுழைவிலிருந்து எமது கடற்பரப்பை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதே நிலையில் கச்சத்தீவை யாருக்கும் ஒப்படைக்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். நாட்டின் நிலம், கடல், வானம் ஆகிய அனைத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு ஒப்படைப்பது தமது தார்மீக பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். எமது இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எந்த சக்திக்கும் அடிபணிய மாட்டோம். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் இதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் முக்கிய அரசியல்வாதி ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருவதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் அரசு பணியாளர்களை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதோடு சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் வாக்குமூலங்களும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. விசாரணையின் அடுத்த கட்டமாக குறித்த அரசியல்வாதிகளிடம் நேரடியாக விசாரணை நடத்துவதற்குள்ளது. மேலும் அமைச்சர் நிதியினை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய இலங்கை அரசு பொறியியல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் குழு ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலானி பிரேமதாசவின் சொந்த நிறுவனத்தில் பணிக்கு அமர்த்தியதாக சமீபத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டில் அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த மோசடி நடைபெற்றதாக அந்த முறைப்பாட்டிலே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
இவ்வாறான சூழ்நிலையில் மேலே வெளிவந்த குற்றச்சாட்டு மற்றும் சஜித்திற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடு ஒரே போக்கில் காணப்படுவதால் அடுத்ததாக கைது செய்யப்பட போவது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்ற சந்தேகத்தில் அரசியல் வட்டாரங்களில் உருவாகியுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய அலுவலகத்தின் திறப்பு விழாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால, கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பிரதியமைச்சர் சுனில் வடகல, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், எஸ். ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன், சி.வி.கே. சிவஞானம், அமைச்சின் செயலாளர்கள், பிரதம செயலாளர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். அதேபோல் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜ், யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நினைவு சின்னமாக தபால் முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டது. எரிபொருள் விலைகள் நள்ளிரவு முதலில் குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. புதிய எரிபொருள் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி 289 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் புதிய விலை 283 ரூபாவாகவும், 325 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 313 ரூபாவாகவும், 305 ரூபாவாக இருந்த ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 299 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டது. ஆனால் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் பஸ் கட்டணம் குறைக்கப்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை செப்டம்பர் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த ஒரு திருத்தமும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ளதுடன் கடந்த மாத விலைகள் இந்த மாதத்திற்கு பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்படும் இஷாரா செபந்தி குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு தப்பி சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் ஹெகல்பத்ர பத்மை அளித்த அறிக்கையில் இந்த தகவல் வெளிப்பட்டுள்ளது. சட்டத்தரணி வேடமணிந்த இஷாரா சட்ட புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு சென்று சுட்டுக்கொலை நடத்திய நபரிடம் ஒப்படைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலைக்கு பிறகு நாடு முழுவதும் காட்டு பகுதிகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்ட போதிலும் அவரை கைது செய்ய முடியவில்லை. பத்மேவின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் இஷாரா வெளிநாடு சென்றிருக்கலாம் என்றாலும் அவர் இன்னமும் நாட்டுக்குள் ஒளிந்திருக்கிறாரா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணைகளை தொடர்ந்து வருகிறது என்று மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் விசாரணைகளில் சுட்டுக்கொலை நடத்திய நபருடன் சேர்ந்து மதுக்கம பகுதியில் உள்ள ஒரு நகை கடையில் இஷாரா நகைகள் வாங்கியதும் தெரிய வந்தது. அதே சமயம் ஹெகல்பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினர் துபாய், தாய்லாந்து, லாவோஸ், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் இடம்பெயர்ந்து வாழ்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஷாரா துபாயில் இருப்பது உறுதியாக தெரிய வந்ததும் அவரை கைது செய்வதற்கான கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் உதவியதாக அவரது தாயாரும் சகோதரரும் முன்பே கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரது தாயார் விளக்கமறியலில் இருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போதும் உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்திருந்தார். முன்னதாக கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் தேடப்படும் பெண் சந்தேக நபரான இஷாரா செபந்தி இலங்கையிலிருந்து தப்பி செல்லவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஒரு தொலைக்காட்சி நேர்காணலின் போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.